ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் அறுவடையை தாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காவை பார்க்கும்போது பளபளன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளே வளர்த்துருக்கோம்னு நினச்சா ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என்னதான் கொஞ்ச அளவு நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடைச்சாலும் அது நம்ம கையால் வளர்த்துருக்கோம், நம்ம கையால் தண்ணி ஊற்றிருக்கோம், அதை நம்ம கையால் அறுவடை பண்ணி சமைக்க போகிறோம்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சின்ன சின்ன செடியிலேருந்து 2 நாளைக்கு ஒரு முறை எனக்கு ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த செடிகளுக்கு பெருசாக நான் எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்க. தினமும் தண்ணி ஊற்றுவேன், 15 நாளைக்கு ஒரு முறை உரம் போடுவேன், அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த செடிகளுக்கு பராமரிப்புன்னு எதுவுமே பார்க்க மாட்டேன். இந்த கத்திரிக்காயில் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இயற்கையான முறையில் நம்ம விளைவிச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஆமாங்க, இந்த செடி ஜனவரி மாதம் நடவு பண்ணியிருந்தோம். இப்போது ஜூன் 26ஆம் தேதி ஆயிடுச்சு. அதாவது ஜூன் மாதமே முடிய போகுது. ஆனால் இன்னமும் நம்மளுக்கு கத்திரிக்காய் அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. 2 நாளைக்கு ஒரு முறை நான் அறுவடை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் கூட காய்கள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன பராமரிப்பு பண்ணாலே போதும். காய்ந்த இலைகளை கண்டிப்பாக எடுத்துறணும். தேவையில்லாத கிளைகள், பக்க கிளைகள் இருந்தாலும் கட் பண்ணி விடணும். ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்தாலே உடனடியாக அதை கவனிக்கணும். 15 நாளைக்கு ஒரு முறை மண்புழு உரம் இல்லாட்டி மக்கின மாட்டுச்சாண உரம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்தாலே போதுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது உரங்கள் போடும்போது நிறைய பூக்கள் விட்டு நிறைய காய் பிஞ்சுகள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய புது புது துளிர்கள் விட ஆரம்பிக்கும். ஒரே செடியிலிருந்து அதிக மகசூல் கிடைக்கணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய மகசூலை நம்ம எடுக்கலாம். முக்கியமாக இந்த காய்கறிகளில் எந்த ஒரு ரசாயன மருந்தோ பூச்சிக்கொல்லியோ இல்லைங்க. முழுக்க முழுக்க இயற்கையாக நம்ம கண்ணு முன்னாடியே வளர்த்தது. கடையில் வாங்குகிற காய்கறிகளில் என்னென்ன கெமிக்கல் இருக்கும்னு ஒரு பயமாகவே இருக்கும். ஆனால் இதில் அந்த பயமே இருக்காதுங்க. சமைச்சு சாப்பிடும்போது மனசுக்கும் வயிற்றுக்கும் நிறைவாக இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமாக தைரியமாக இந்த காய்கறிகளை கொடுக்கலாம். மாடி தோட்டங்கிறது வெறும் காய் வளர்க்குற வேலை மட்டும் இல்லைங்க. மன அழுத்தத்தை அருமையாக குறைக்கும். காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது புதுசாக ஏதாவது பூ பூத்துருக்கிறத பார்க்குறது, ஒரு காய் பெருசாக தொங்குறத பார்க்குறது, இதையெல்லாம் ஒரு வித சந்தோஷத்தை கொடுக்குங்க. அந்த நாள் முழுவதும் டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.